மகேஷ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து இப்போ ஆனந்தியோட குழந்தைய பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாங்க. எந்நேரமே அந்த குழந்தையோட ஹார்ட் பீட்ட தனியா உட்காந்து கேட்குற அளவுக்கு மகேஷோட மனநிலை இப்போ வந்து ரொம்பவே மாறிருச்சு. இது எல்லாத்தையுமே மித்ரா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மித்ராவுக்கும், மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா, இந்த நேரத்துல மகேஷ் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, மித்ராவுக்கு என்ன பண்றது அப்படின்னே வந்து தெரியாம ரொம்பவே குழப்பத்துல வந்து இருக்காங்க. எந்நேரமுமே வந்து ரூம்லயே உட்காந்துக்கிட்டு தன்னோட லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஆனந்தி குழந்தையோட ஹார்ட் பீட்டை வந்து கேட்டுட்டே இருக்காரு. ஸோ இந்த வீட்டில் உள்ளவங்க போய் யார் என்ன கேட்டாலும் சரி, அதுக்கு ஒரு சரியான பதில் கூட வந்து இங்க மகேஷ் பார்த்தீங்கன்னா குடுக்குறதும் வந்து கிடையாது. இதனால மித்ராவுக்கு ரொம்பவே வந்து கவலையாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஒருவேளை அந்த குழந்தை தான் குழந்தை தான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படின்னா, மகேஷ் என்ன பண்ணுவாரு? அந்த குழந்தைய வாங்கிட்டு அவர் வளர்க்க ஆரம்பிச்சுருவாரா? இல்ல அன்பு வந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா, ஆனந்திய வந்து விட்டு குடுத்து மகேஷ் கூடயே வாழ வச்சுருவாரா? அப்போ நம்ம நிலைமை என்ன ஆக போகுது? அப்படிங்கிற மாரி வந்து மித்ரா ரொம்பவே பயத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்க மித்ரா வந்து, இதுக்கு மேல நம்ம வந்து மகேஷ இப்படி விட்டா அது சரிப்பட்டு வராது. அவர உடனே வந்து வேலை அதிகமா இருக்கக்கூடிய நம்ம கம்பெனிக்கு வர வச்சா மட்டும் தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, மித்ரா பார்த்தீங்க அப்படின்னா, உடனே வந்து இங்க தில்லைக்கு ஃபோன் பண்றாங்க. அதாவது மகேஷோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "அங்கிள் நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் கால் பண்ணேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு மித்ரா என்ன விஷயம்? என்னம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பக்கத்துல வந்து மகேஷோட அம்மா உட்காந்துக்கிட்டு, "யாருங்க ஃபோன் பண்றதுன்னு?" கேட்குறாங்க. மித்ரா தாம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "அங்கிள் இங்க மகேஷ் வந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்பவே அடைஞ்சு கிடக்குறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்பெனிக்கு போயிட்டு ஏதாவது ஒர்க் பண்ண சொல்லுங்க. அது அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து மித்ரா வந்து சொல்றாங்க. ஸோ அத கேட்டுட்டு தில்லையுமே வந்து, "சரி இப்போ கொஞ்ச நாளா மகேஷ் வந்து நடந்துக்கிற விதம் எதுவுமே வந்து எங்களுக்கு சரியா தோணல. ஒரு வேளை இப்படி கூட நம்ம பண்ணி பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி அவங்களுமே முடிவெடுத்துட்டு மகேஷ்க்கு உடனே தில்லை வந்து ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ உடனே வந்து கம்பெனிக்கு போப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏன்பா ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஒர்க்கா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அங்க போயிட்டு கொஞ்சம் வந்து இன்சார்ஜ் பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இதனால சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மகேஷும் உடனே கிளம்பி பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு வந்துடுறாரு. உள்ள வந்தவுனே வந்து பார்த்தீங்கன்னா, மித்ரா முன்னாடியே நின்னுகிட்டு இருக்காங்க. மகேஷ் வரத பார்த்து மித்ரா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த மகேஷ் வந்து, "என்ன மித்ரா ஏதாவது முக்கியமான வேலையா? இல்ல ஏதாவது பிரச்சனையா? அப்பா எனக்கு கால் பண்ணி கம்பெனிக்கு உடனே சொன்னாரே!" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகேஷ். இங்க எல்லாமே ஓகே தான். நல்லா போய்க்கிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி அப்படியா? சரி ஓகே. நான் போய் என்னோட ரூம்ல இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து மித்ரா மகேஷ நிறுத்திட்டு, "என்ன மகேஷ் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீ வந்து இந்த மாரி வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே." அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "நீ எத பத்தி கேட்குற? எனக்கு எதுவும் தெரியலையே." அப்படிங்கிற மாரி மகேஷும் கேட்க, "எதுவும் தெரியாத மாதிரி நீ பேசாத மகேஷ். நீ கொஞ்ச நாளாவே எத பத்தியோ நீ நெனச்சுக்கிட்டு இருக்க. ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய லேப்டாப்ல அப்படி என்னதான் நீ வச்சிருக்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அதே மாரி அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே யாரோடது? கேட்டாலும் நீ சொல்ல மாட்டேங்கிற. ஒரு ரூம்குள்ள கூட நீ வந்து யாரையுமே அலோ பண்ண மாட்டேங்கிற. இன்னும் ஃபியூ டேஸ்ல நமக்கு வந்து மேரேஜ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியாதா? இல்ல உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்லையா?" அப்படிங்கிற மாரி மித்ரா வந்து ரொம்பவே கோவப்பட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு மித்ரா, இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்தலாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்க? அது என்னோட பெர்சனல். அத பத்தி உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன என்ன மகேஷ் இப்படி பேசுற? அது உன்னோட பெர்சனல்னா, ஸோ நான் உன்னோட ஒய்ஃப் ஆக போறேன். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குல்ல. ஸோ அத பத்தி என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இங்க பாரு மித்ரா, நீ என்ன பத்தி நீ எப்படி கேட்டாலும் சரி, அது என்னோட பெர்சனல். அத பத்திலாம் உன்கிட்ட என்னால வந்து ஷேர் பண்ண முடியாது. உன் வேலை என்னவோ அத மட்டும் நீ போய் பாரு. நான் உள்ள போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்து மகேஷ் போயிடுறாரு. மித்ராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மகேஷ் வந்து இந்த மாரி ஒரு பிஹேவியர்ல வந்து இருக்காரு. ஸோ போக போக பார்த்தீங்க அப்படின்னா, மகேஷ் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி மாறிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து மித்ராக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்க உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்பு, ஆனந்தி 2 பேருமே வந்து கம்பெனிக்கு வராம இருக்கிறத வந்து மகேஷ் நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, 2 பேருமே உள்ள வர்றாங்க. உள்ள வந்தவுனே பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டு கருணாகரன் வந்து அன்பு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "என்ன இது 2 பேருமே வந்து கம்பெனிக்கு வர நேரமா இது? நீங்க 2 பேருமே இன்னைக்கு வேல பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஹால்ஃப் டே தான். நீங்க கிளம்பி வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி ரொம்பவே கோவமாத்திட்டு, இத பார்த்துட்டு மகேஷ் வந்து, "கருணாகரன் நில்லுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "சார் இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸ்டாஃப் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஒரே ரூல் தானே. அப்ப இவங்களுக்கு மட்டும் எதுக்கு நம்ம மாத்தி பண்ணணும்? இவங்க லேட்டா வந்திருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இங்க பாருங்க கருணாகரன், அவங்க வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக தான் அவங்க வந்து இந்த மாரி கொஞ்சம் டிலே வந்திருக்காங்க. அவங்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருணாகரன் போனதுக்கப்புறம்
ஆ அன்புவ பார்த்து சொல்றாரு. "என்ன அன்பு எங்க போயிட்டு வரீங்க 2 பேரும்?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நாங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரோம் செக்கப்க்காக. அது மட்டும் இல்லாம ஆனந்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு வந்து நான் தான் அப்பா அப்படிங்கிற மாரி வந்து ரிப்போர்ட் வந்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போயிட்டு வந்திருக்கோம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இதை கேட்டு வந்து மகேஷ் ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாரு. "என்ன அன்பு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? அந்த வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. அது என் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா, அதோட அப்பா நான் தான. நீ எதுக்கு இப்படி ஒரு வேலைய பார்த்த?" அப்படிங்கிற மாரி வந்து மனசுக்குள்ளேயே மகேஷ் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்க. "என்ன மகேஷ் சார் என்ன ஆச்சு? கொஞ்ச நாளாவே நீங்க வந்து கொஞ்சம் நார்மலா இல்லாத மாரி இருக்கு. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி வந்து அன்புவும் வந்து கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்தியும் சொல்றாங்க, "ஆமா மகேஷ் சார், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் குழந்தைக்கு அப்பா வந்து அன்பு தான்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் தான் என் வாழ்க்கையில. இதுக்கப்புறமும் நாங்க 2 பேரும் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா வாழப் போறோம் அப்படிங்கிற மாரி ஆனந்தியும் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. மகேஷ்க்கு என்ன சொல்றது? என்ன பண்றது? எப்படி இந்த விஷயத்த வந்து இவங்க கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்னே தெரியலையே அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில வந்து ஆனந்தி வயித்துல வளர்ற குழந்தை மகேஷோடது தான் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஒருவேளை அன்புவே இத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆனந்திய மகேஷ் கூட சேர்த்து வச்சுருவாரா? இல்ல அந்த குழந்தைய பெத்து மகேஷ் கையில குடுத்துருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.